தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன். மத்தேயு எழுதிய நற்செய்தி வாசகம் அதிகாரம் 13 இறைவசனங்கள் 1 முதல் 9 முடிய. அக்காலத்தில் இயேசு வீட்டிற்கு வெளியே சென்று கடலோரத்தில் அமர்ந்தார். மக்கள் பெருந்திரளாய் அவரிடம் ஒன்று கூடி வந்தனர். ஆகவே அவர் படகில் ஏறி அமர்ந்தார். திரண்டிருந்த மக்கள் அனைவரும் கடற்கரையில் நின்று கொண்டிருந்தனர். அவர் உவமைகள் வாயிலாக பலவற்றை குறித்து அவர்களோடு பேசினார். விதைப்பவர் ஒருவர் விதைக்கச் சென்றார். அவர் விதைக்கும் பொழுது சில விதைகள் வழியோரம் விழுந்தன. பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன. வேறு சில விதைகள் மிகுதியாக மண் இல்லா பாறை பகுதிகளில் விழுந்தன. அங்கே மண் ஆழமாக இல்லாததால் அவை விரைவில் முளைத்தன. ஆனால் கதிரவன் மேலே எழ அவை காய்ந்து வேர் இல்லாமையால் கருகிப் போயின. மற்றும் சில விதைகள் முட்செடிகளினிடையே விழுந்தன. முட்செடிகள் வளர்ந்து அவற்றை நெருக்கிவிட்டன. ஆனால் இன்னும் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன. அவற்றுள் சில 100 மடங்காகவும், சில 60 மடங்காகவும், சில 30 மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன. கேட்கச் செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று பொதுக்காலம் 16ஆம் வாரம் ஜூலை 23ஆம் தேதி 2025ஆம் வருடம் புதன்கிழமை. இன்றைய நற்செய்தியில நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்ன பண்றாரு? கடல் ஓரத்துல அமர்ந்திருக்காரு. அப்ப மக்கள் கூட்டம் கூட்டமா அவரை தேடி வராங்க. ஏன்னா ஒரு இயேசப்பாவை பார்த்தா நமக்கு என்னதான் இருக்கும், நம்மளும் அவரை தேடி போவோம். கரெக்டுங்களா? அதே மாதிரி அந்த காலத்துல நேருக்கு நேரா பார்க்குறாங்க ஒரு மீட்பரை. ஓகேங்களா? அவர் பாவங்களை போக்குறாரு, பேய்களை ஓட்டுறாரு, நோய் நொடிகளை குணப்படுத்துறாரு, இறந்தவங்களை உயிர்ப்பிக்கிறாரு. அப்படிங்கும்போது அவர் என்ன பண்றாங்க, எல்லாம் துரத்துறாங்க, அவரை அண்டி வராங்க. அப்ப ஏசப்பா டேய் நான் பேசணும்டா அப்படின்ட்டு என்ன பண்றாரு, படகுல ஏறி உட்காந்துக்கிறாரு. ஓகேங்களா? அப்பதான் என்ன ஆகுது, அவரு விதைப்பவர் உவமை சொல்றாரு. நம்ம எல்லாருக்கும் விதைப்பவர் உவமை தெரியும். கரெக்டுங்களா? ஸோ நாம அதுல எந்த நிலமா இருக்கிறோம், எந்த இடத்துல விழுந்த விதையா இருக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம கிட்ட தான் இருக்கு. ஏசப்பா ஜென்ரலா எல்லாருக்கும் நன்மை செய்ய ட்ரை பண்றாரு. நாம நல்ல நிலமா இருந்தாதான் அந்த நன்மையை நாம பெற்றுக்கொண்டு 100 மடங்காகவோ, 60 மடங்காகவோ, 30 மடங்காகவோ விளைச்சல கொடுக்க முடியும். இல்லைன்னா அந்த உலக சூழ்நிலையால கடைசியில வேஸ்டா தான் போக முடியும். ஓகேங்களா? ஸோ நாம எல்லாருமே நல்ல நிலமாக வாழ்வோம். சரிங்களா? தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா. பிரைஸ் த லார்ட்.